நீங்க புதுசா பல விஷயங்கள கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விரிவான அலசல் கண்டிப்பா உங்களுக்கானது தாங்க. இந்த ஒரு ஸ்பெஷலான தேடலுக்கு உங்க எல்லாரையும் நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம். தேடல் அப்படிங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை. ஆமா. ஏன்னா பொதுவாவே நாம ஒரு விஷயத்த பார்க்கும்போது, அது நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதோ, இல்ல எந்த கோணத்துல சொல்லிக் குடுக்கப்பட்டதோ, அதாவது நாம அப்படிதான் அத புரிஞ்சுக்குவோம். இல்லையா? கண்டிப்பா. அதுதான் மனித இயல்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா, பல 100 வருஷங்களா நாம பார்த்து பழகுன ஒரு விஷயத்துக்கு பின்னால, நாம நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, அது எவ்ளோ பெரிய ஆச்சரியம் இல்ல? மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அந்த ஆச்சரியத்த நோக்கிய பயணம் தான் இன்றைய நமது இந்த விரிவான அலசல். இப்போ இன்னைக்கு நம்ம தேடலுக்கான அடிப்படை தகவல் எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா, அண்டம் குரல் வழங்கியுள்ள அர்த்தநாரீஸ்வர தத்துவம் உடலுக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம் அப்படிங்கிற மிக அருமையான குறிப்புகள்ல இருந்துதான். உண்மையான தேடல் அப்படிங்கிறது புதிய நிலங்களை கண்டுபிடிக்கிறதுல இல்ல, புதிய கண்களோடு உலகை பார்க்கறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அருமையான ஒரு சிந்தனை. இந்த நவீன உலகத்துல, அதாவது தகவல்களால நிரம்பி வழியிற இந்த நேரத்துல, அறிவியலையும் மெய்யியலையும் இணைக்கிற இது போன்ற விஷயங்கள் நம்மை நாமே ஆழமா புரிஞ்சுக்க ரொம்பவே உதவி செய்யும். உண்மைதான். பல நேரங்கள்ல நாம வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை நமக்குள்ள என்ன நடக்குது, நம்ம உடம்போட இயக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல காட்டுறதே இல்ல. ஆமா, ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட தேடல் அந்த பார்வையை முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இப்போ இன்னைக்கு நம்ம மிஷன் என்ன, அதாவது நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொன்ன உடனே இது ஏதோ வெறும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல நம்ம கோயில்ல வியந்து பார்க்கிற ஒரு அழகான கற்சிலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த எண்ணத்தை அப்படியே மாத்துறது தான். கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஏன்னா அது வெறும் சிலை கிடையாது. ஆதி சிவன் உணர்த்திய இந்த ஆணும் பெண்ணும் இணைந்த உருவத்துக்கு பின்னால நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் உயிரியல் மற்றும் இயற்பியல் சார்ந்த அறிவியல் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறது தான் நம்ம நோக்கம். அதை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதை நம்ம ஏதோ மதச்சார்பான குறியீடாவோ இல்ல பழங்கால நம்பிக்கையாவோ இங்க பார்க்க போறதில்ல. எக்ஸாக்ட்லி. இத முற்றிலுமா ஒரு அறிவியல் வரைபடமா, அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தை விளக்குற ஒரு கையேடா தான் நாம அணுக போறோம். தத்துவத்தை எப்படி உடற்கூறியலோடு இந்த மூலக்கட்டுரை இணைக்குது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மிக முக்கியமான அம்சம். சரி, இப்போ இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். முதலாவதா மின்சாரமும் உடலும் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போகலாம். நேர்கள் இத ரொம்ப ஈஸியா கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ உங்க வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண மின்கம்பிய, அதாவது ஒரு வயரை எடுத்துக்கோங்க. அந்த வயருக்குள்ள ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். நேர்மின் மற்றும் எதிர்மின் துகள்கள். ஆமா. இந்த இரண்டும் எந்த ஒரு தடுப்பும் இல்லாம நேரடியா ஒன்னோட ஒன்னு உரசினா, இல்ல இணைஞ்சா என்ன நடக்கும்? ஒரு பெரிய மின்பொறி உருவாகும். ஆமா, ஒரு பெரிய ஸ்பார்க் உண்டாகும். அது ஒரு மிகப்பெரிய ஷார்ட் சர்க்யூட்டை ஏற்படுத்திடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போ அந்த உதாரணத்தை அப்படியே மனித உடலுக்கு கொண்டு வாருங்களேன். சொல்லுங்க. அந்த மின்பொறி எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நமக்கு தேவையான ஒரு புதிய சக்தியா, அதாவது ஒரு அறைய வெளிச்சமாக்குற ஒளியாவோ இல்ல ஒரு இயந்திரத்தை இயக்குற ஆற்றலாவோ மாறணும்னா அங்க ஒரு இணைப்பு புள்ளி தேவை. ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். அறிவியல் படி சொல்லப்போனா அந்த நேர்மின் மற்றும் எதிர்மின் துகள்கள் சீரா சந்திச்சு பரிமாறிக்க ஒரு வெற்றிடம் தேவை. அந்த வெற்றிடம் சரியா அமைஞ்சா மட்டும்தான் அழிவு ஏற்படுத்துற அந்த ஸ்பார்க் ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா உருமாறும். இது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா நேயர்கள் இப்ப யோசிக்கலாம், இதற்கும் மனித உடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அங்கதான் விஷயமே இருக்கு. இதுதான் மூலக்கட்டுரையோட மிக முக்கியமான பகுதி. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் எப்படி இயங்குது, நம்ம மூளை நரம்புகளுக்கு எப்படி கட்டளைகளை அனுப்புது. எல்லாமே மின்காந்த துகள்களா தான் செயல்படுது. ஆமா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ், மூளையிலேருந்து வர மின் சிக்னல்கள் தான் நம்ம இதயத்தையே துடிக்க வைக்குது. எப்படி அந்த வயருக்குள்ள இருக்கிற மின்சாரம் இயங்க ஒரு வெற்றிடம் தேவையோ, அதே போல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த மின்காந்த துகள்களும் ஒன்னோடு ஒன்னு மோதி ஷார்ட் சர்க்யூட் ஆகாம சீரா இயங்குறதுக்கும் ஒரு வெற்றிடம் தேவைப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிரபஞ்சத்தோட ஆக்க சக்தி ஆகிய நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை தான் பழங்காலத்துல சிவன் மற்றும் சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓ, அப்ப அது ஒரு மெட்டஃபர். ஆமா, அந்த ரெண்டு ஆற்றல்களும் மனித உடலுக்குள்ள இணையற அந்த புள்ளி தான் இந்த வெற்றிடம்.
நாம வெளியே பார்க்குற அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் உண்மையில நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற இந்த மின்காந்த பரிமாற்றத்தோட குறியீடு தான். இத கேக்கும்போதே இது எவ்வளவு துல்லியமான அறிவியல்னு நல்லா புரியுது. கண்டிப்பா. இத ஒரு பயிற்சியாவே நீங்க இப்ப செஞ்சு பார்க்கலாம். ஆமா, அவங்களையும் அவங்க கவனிச்சு பார்க்கணும். உங்களை நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க உச்சி முதல் பாதம் வரை உங்க உடல நேர்பாதியா பிரிக்கிறதா நினைச்சுக்கோங்க. ஒரு நடுக்கோடு. ஆமா, நெற்றியில ஆரம்பிச்சு கீழ் நோக்கி ஒரு நேர்கோடு போறதா வைங்க. அந்த நடுக்கோடு போற பாதைய நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அது என்னன்னா, அந்த மையப்பாதையிலெல்லாம் இயற்கையாகவே ஒரு சின்ன குழி இல்ல ஒரு பள்ளம் இருக்கிறத உங்களால உணர முடியும். அந்த மையக்கோடு மனித உடற்கூறியல்ல மிக மிக முக்கியமானது. அது ஏதோ வெளியே தெரியற தோலோட அமைப்பு மட்டும் கிடையாது. அது நம்ம உடம்போட மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சரியா சொன்னீங்க. நம்ம தண்டுவடமும் முக்கிய நரம்பு முடிச்சுகளும் இந்த மையக்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த குழிகளை நம்ம மேல இருந்து கீழா வரிசைப்படுத்தினா இதோட அறிவியல் பின்னணி இன்னும் தெளிவா புரியும். அப்போ அதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது நம்ம தலையோட உச்சியில இருக்கிற உச்சிக்குழி. இதுதான் மனித அறிவோட தொடக்கம்னு தத்துவங்கள் சொல்லுது. இது உயிரியல் ரீதியா பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட தலையோட உச்சியில ஒரு மென்மையான பள்ளம் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதுதான் இந்த முதல் புள்ளி. ஆமா, ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த இடம். அதோட இன்னொன்னு கவனிச்சு பாருங்க. யோக மரபுல இத சகசிரார சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையோட இரு அரைக்கோளங்களும் இணையிற மிக முக்கியமான நரம்பு மையம் இது. வலது மூளையும் இடது மூளையும் தகவல்களை பரிமாறிக்கிற ஒரு பாலம்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. அந்த பாலத்தோட நுழைவாயில் இது. அருமையான விளக்கம். அடுத்தது 2வது குழி. நம்ம கண்களுக்கு நடுவே, அதாவது புருவ மத்தி. இது ஆன்மீகத்துல ஆகினை சக்கரம்னு சொல்வாங்க. ஆனா அறிவியல் படி பார்த்தா நம்ம பேனியல் சுரப்பி அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு நேர் எதிரே உள்ள பள்ளம் இது. நாம ரொம்ப கோபமா இருக்கும்போதோ இல்ல தீவிரமா யோசிக்கும் போதோ இந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படுறத நேர்கள் கவனிச்சிருக்கலாம். ஆமா, ஏன்னா நாம மன அழுத்தத்துக்கு உள்ளாகும்போது நம்ம முக நரம்புகள் எல்லாமே இந்த மையப்புள்ளிய நோக்கித்தான் சுருங்குது. இன்ட்ரெஸ்டிங். அடுத்ததா 3வது பள்ளத்தை பார்ப்போம். நம்ம மூக்கின் கீழ் மேலுதட்டிற்கு மேலே உள்ள அந்த சின்ன பள்ளம். ஃபில்ட்ரம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஆமா, இது நம்ம சுவாச பாதை வலது நாசி மற்றும் இடது நாசி அப்படின்னு பிரியிற மிக முக்கியமான இடம். இதுல ஒரு சின்ன பிராக்டிக்கல் செக் பண்ணலாம். நல்ல ஐடியா. நேயர்களே, நீங்க இப்போ சுவாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களோட 2 மூக்கு துவாரங்கள் வழியாவும் ஒரே சீரா மூச்சு காற்று உள்ளே போறதில்ல. ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமா காத்து போறதா உங்களால உணர முடியும். வலது மற்றும் இடது சுவாச பாதைகள் இணையிற ஒரு ஜங்ஷனாக இந்த 3வது குழி செயல்படுது. மிகச்சரியான உதாரணம். அடுத்தது 4வது, நம்ம தொண்டைக்குழி. இது நம்ம குரல் நாண்கள் மற்றும் தைராய்டு சுரப்பி அமைஞ்சிருக்கிற இடம். விசுத்தி சக்கரம் ஆன்மீகத்துல சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நாம உணவை முழுங்குறதுக்கும் காத்த உள்ளிழுக்கிறதுக்கும் ஒலியை எழுப்புறதுக்கும் பயன்படுற ஒரு மிக முக்கியமான வெற்றிடம் இது. சில நேரம் நம்ம அழுகையை அடக்கும்போது தொண்டையில ஒரு உருண்டை அடக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்ல? அது அந்த வெற்றிடத்துல ஏற்படுற ஒரு அழுத்தத்தால தான் வருது. அதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்ததா 5வது பள்ளம் நம்ம நெஞ்சுக்குழி. இது விலா எலும்புகள் இணையற இடத்துல உள்ள பள்ளம். நம்ம இதயம் மற்றும் நுரையீரல் பகுதியோட மையம். இத அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப பயத்துல இருக்கிறப்போ இல்ல ஒரு பெரிய சோகத்துல இருக்கும்போது யாரோ நெஞ்ச அழுத்துற மாதிரி வலிக்கும்ல, அது இந்த இடத்துல தானா? கண்டிப்பா. ஏன்னா உடம்போட மிக முக்கியமான நரம்பு முடிச்சான கார்டியாக் பிளெக்ஸஸ் இங்க தான் இருக்கு. இதத்தான் நம்ம முன்னமே பேசணும், அந்த மின்காந்த துகள்கள் இணையிற வெற்றிடம் அப்படின்னு. வாவ், சூப்பர். அடுத்து 6வதா நம்ம தொப்புள் பகுதி. இது வெறும் தழும்பு கிடையாது. நாம அம்மா வயித்துல இருந்தப்போ நம்ம உயிர் ஆதாரமா இருந்த இணைப்பு புள்ளி. நம்ம குடல் மற்றும் செரிமான மண்டலத்தோட மையப்புள்ளி அது. இன்னைக்கு நவீன அறிவியல்ல குடலை 2வது மூளை அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 2வது மூளையோட மையம் தான் இந்த தொப்புள் குழி. சரியா சொன்னீங்க. இறுதியா 7வது பள்ளும் மூலாதாரம். இது நம்ம உடம்போட அடித்தளமா தண்டுவடத்தோட கீழ்முனையில அமைஞ்சிருக்கு. இப்படி உச்சி முதல் மூலாதாரம் வரை 7 முக்கியமான குழிகள் நம்ம நடுக்கோட்டுல அமைஞ்சிருக்கு. இப்போ நேயர்கள் இந்த 7 குழிகளையும் அவங்க உடம்புலயே கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா இதோட உண்மையான அறிவியல் ரகசியம் என்ன அப்படிங்கறத நீங்க விளக்கணும். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ பட்டியலிட்ட இந்த 7 பள்ளங்களும் ஏதோ தற்செயலா அமைஞ்ச சாதாரண உடல் அமைப்புகள் கிடையாது. பின்ன அதென்ன? நாம கொஞ்சம் முன்னாடி மின்சாரத்தை பத்தி பேசும்போது பிளஸ் மற்றும் மைனஸ் இனிய ஒரு வெற்றிடம் தேவைன்னு பேசணும் இல்லையா? அந்த வெற்றிடங்கள் தான் இந்த 7 பள்ளங்களும். மைண்ட் ப்ளோயிங். இதுதான் இந்த முழு அலசல்லையுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக ஆழமான உண்மை. அதாவது
நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளோட வலது மற்றும் இடது இணைப்புகள் சந்திக்கிற இடங்கள்னு சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம உடம்போட வலது பக்கம் அப்படிங்கிறது பழங்கால மரபுப்படி சூரியக்கலை அப்படின்னு அழைக்கப்படுது. அது ஆண் தன்மையை குறிக்கும், அதாவது பிளஸ் ஆற்றல், சரிதானே? ஆமா, உஷ்ணம், செயல்பாடு, தர்க்க ரீதியான சிந்தனை, அதாவது லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாத்தையும் அது குறிக்கும். அதே போல இடது பக்கம் அப்படிங்கிறது சந்திரக்கலைன்னு அழைக்கப்படுது. அப்போ அது பெண் தன்மை மைனஸ் ஆற்றல். சரியா சொன்னீங்க. குளிர்ச்சி, ஓய்வு, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அதாவது கிரியேட்டிவ் திங்கிங், இதெல்லாம் இடது பக்கம். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம வெளியே பார்க்கிற அர்த்தநாரீஸ்வரர் சிலையில வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் சக்தியாகவும் இருக்கிறது உண்மையில நம்ம உடம்போட வலது மற்றும் இடது நரம்பு மண்டலங்களை குறிக்குது. 100% உண்மை. வலது மற்றும் இடது அப்படின்னு பிரிஞ்சு நிக்கிற இந்த ரெண்டு மாபெரும் மின்காந்த ஆற்றல்களும் எந்த இடத்துல ஒன்னோட ஒன்னு பாதுகாப்பா சந்திக்குதுன்னு தெரியுமா? நீங்க சொன்ன அந்த 7 மைய பள்ளங்கள்ல தான். எக்ஸாக்ட்லி. இந்த நடுப்பள்ளங்கள்ல தான் சூரியக்கலையும் சந்திரக்கலையும், அதாவது சிவனும் சக்தியும் இணைந்து ஒரு புதிய ஆற்றலை உருவாக்குது. இது அக்மார்க் அறிவியல் உண்மை. ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்ன? உடலுக்கு வெளியே ஒரு உருவமா நாம ஒரு அழகிய கற்சிலைய பாக்குறோம். ஆனா உடலுக்கு உள்ள இது எப்படி ஒரு ரசாயன மாற்றமா நிகழுது? ஏதோ மேஜிக் மாதிரி இது நடக்குதா என்ன? கட்டாயமா எந்த மேஜிக்கும் இல்ல. இது முழுமையான உடலியல், அதாவது பிசியாலஜி. அண்டம் குரல் கட்டுரை இதை மிக அழகா சொல்லுது. அனுபவமே உண்மை அப்படின்னு. அது எப்படி நாமளே உணர்றது? இப்போ உங்களே நீங்க கவனிச்சு பாருங்க. உங்க இடது கைக்கும் வலது கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வலது கையால எழுத முடிஞ்சவங்கனால அதே வேகத்துல இடது கையால எழுத முடியறதில்ல. ஆமா, நம்ம உடல் வலதே இடதுன்னு 2 வெவ்வேறு உலகங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம பல நேரங்கள்ல இத கவனிக்கிறதே இல்ல. நாம வலது கைய பயன்படுத்தும் போதே இடது மூளையும், இடது கைய பயன்படுத்தும் போது வலது மூளையும் வேலை செய்யுதுன்னு நம்ம ஸ்கூல்லயே அறிவியல்ல படிச்சிருக்கோம். அதுதான் இங்க முக்கியம். இந்த இடது மற்றும் வலது மூளைகளோட செயல்பாடுகள், அதாவது இந்த 2 துருவங்களும் நம்ம உடம்போட நடுக்கோட்டுல அந்த 7 வெற்றிடங்கள்ல சமநிலையா இணையும் போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? நம்ம உடம்போட மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசால் குறையத் தொடங்குது. சந்தோஷத்தை கொடுக்கிற எண்டோர்பின் போன்ற ரசாயனங்கள் உற்பத்தியாகுது. இதுதான் கட்டுரை குறிப்பிடுற அந்த ரசாயன மாற்றம். வாவ், அத கேக்கும்போதே ரொம்ப தெளிவா புரியுது. மூச்சு காற்றுலயும் இது பிரதிபலிக்கும்னு சொன்னீங்களே. ஆமா, வலது நாசி வழியா செல்ற சுவாசம் உடலை வெப்பப்படுத்துது. இது சூரியக்கலை. இடது நாசி வழியா செல்ற சுவாசம் உடலை குளிர்விக்குது. இது சந்திரகலை. அப்போ இது 2ம் சமநிலையில இயங்கும்போது உடலோட வெப்பநிலை சீராகுது, இதய துடிப்பு சீராகுது, நரம்பு மண்டலம் அமைதி அடையுது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பொருத்தி பார்த்தா இந்த 2 துருவங்களும் ஒன்றிணையும் போதுதான் ஒருத்தருக்கு உண்மையான மெய்ஞான அனுபவம் கிடைக்குது. அதாவது எந்த மருந்தும் இல்லாம நம்ம உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மைக்கு வந்துடுது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. உடலுக்கு வெளியே அது ஒரு சிலை, ஆனா உடலுக்குள்ள அது ஒரு மாபெரும் ரசாயன மற்றும் ஆற்றல் பரிமாற்றம். எவ்வளவு அற்புதமான விஷயம் அது. இந்த ரகசியத்தை ஒரு மனிதன் முழுமையா உணர்ந்துகிட்டா அவனோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எந்த மருத்துவமும் இல்லாம தானாகவே மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையோட மிக அழுத்தமான முடிவுரை. இது உண்மையிலே ஒரு அபாரமான சிந்தனை. இதுவரை நாம கோயில்கள்ல பார்த்து வணங்கின ஒரு வடிவம் நம்ம சொந்த உடலோட கையேடு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. ஆமா, அதுதான் இதோட அழகே. சரி, இன்னைக்கு நாம பண்ண இந்த விரிவான அலசல ஒரு சுருக்கமான தொகுப்பா பார்க்கலாம். நாம எங்க தொடங்கணும்? ஒரு கற்சிலையா வெறும் குறியீடா பார்க்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல தொடங்கணும். அதுக்கப்புறம் மனித உடலுக்குள்ள இயங்குற மின்காந்த அணுக்களை பத்தி பார்த்தோம். ஆமா, ஒரு பிளஸ் மற்றும் மைனஸ் வயர் பாதுகாப்பா இணைய தேவையான வெற்றிடங்களை பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு நம்ம உடலை 2ஆ பிரிக்கிற நடுக்கோட்டுல அமைஞ்சிருக்கிற உச்சி முதல் மூலாதாரம் வரையிலான அந்த 7 குழிகள் தான் அந்த வெற்றிடங்கள் அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா உணர்ந்தோம். இறுதியா வலது பக்கமான சூரியக்கலையும் இடது பக்கமான சந்திரக்கலையும் அந்த 7 மைய புள்ளிகள்லையும் சீரா இணையும் போது உடலுக்குள்ள ஏற்படுற ரசாயன மாற்றமே உண்மையான ஆரோக்கியம் அப்படிங்கறதையும் கண்டுகிட்டோம். அறிவு அப்படிங்கிறது அதனை வெறும் தகவலா படிக்கிறதாலேயோ இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறதாலேயோ மட்டும் முழுமையடைஞ்சிராது. பின்ன இப்படி முழுமையடையும்? அறிவு அப்படிங்கிறது அதனை புரிஞ்சுகிட்டு நம்ம அன்றாட வாழ்வுல செயல்படுத்தும் போதுதான் மதிப்பு பெறுது. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை உங்க உடலோட இயக்கத்தை நீங்களே கவனிச்சு உணர ஒரு கருவியா பயன்படுத்தணும். இப்போ நேயர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க தோணுது. நீங்க எத்தனையோ முறை அர்த்தநாரீஸ்வரர் சிலைய பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த அலசல்ல உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு? அவங்க இதை கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும்.
உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள இப்படி ஒரு மாபெரும் மின்காந்த தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமா, இல்ல நாம சாதாரணமா நினைச்ச அந்த 7 குழிகளும் இவ்வளவு பெரிய ஆற்றல் மையங்கள் அப்படிங்கிற விஷயமா? இத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதுல இருந்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. சொல்லுங்க. நாம நம்ம உடம்போட ஆற்றல்களை இந்த நவீன காலத்துல எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நாம வலது பக்க சூரியக்கலையையும் இடது பக்க சந்திரக்கலையையும் நடுக்கோட்ல இணைக்கிற அறிவியலை இன்னைக்கு மிக தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஆனா சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நவீன கால வாழ்க்கை முறைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நாம பெரும்பாலும் நாள் முழுக்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையே உற்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, மவுசை எப்பவும் வலது கையில புடிச்சுக்கிட்டு பல மணி நேரம் ஒரே மாதிரியான வேலைகளையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்போட மையக்கோட்டை நாம ஒருபோதும் நேரா வைக்கிறதே இல்ல. இப்படி இயற்கைக்கு முரணா உடலோட ஒரு பக்கத்தை மட்டுமே அதீதமா பயன்படுத்தி வாழ்றதன் மூலம் என்ன நடக்குது? அதுதான். நமக்குள்ளேயே இருக்கிற இந்த 7 முக்கியமான வெற்றிடங்களை நாமளே அறியாம அடைச்சுக்கிட்டு இருக்கோமா? சிவரும் சக்தியும் இணையற அந்த மையப்பாதைய, அந்த நடுப்போட்டைய நாமளே வளைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. நமக்குள்ள இயல்பாகவே இருக்க வேண்டிய அந்த அர்த்தநாரீஸ்வர சமநிலைய நாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கோமா? இது நிச்சயமா ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. ஒரு பக்கம் மட்டுமே வேலை செஞ்சு இன்னொரு பக்கத்தை முடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஷார்ட் சர்க்கியூட்டை நாமே நம்ம உடம்புக்குள்ள உருவாக்குறதுக்கு சமம். கண்டிப்பா. சமநிலை அப்படிங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல. அது உள்ளிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு. மிக அருமையான பதிவு. நமக்குள்ள இருக்கிற இந்த தடைகளை உடைச்சு உடலோட 2 பக்கங்களையும் சீரா பயன்படுத்தி அந்த சமநிலைய நாம மீண்டும் உருவாக்கணும். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம இந்த விரிவான அலசல விரைவு செய்வோம். எல்லாருக்கும் அந்த தேடல் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரனை, அந்த ரசாயன சமநிலைய தேடி கண்டடைய வாழ்த்துக்கள். இதுவரை எங்களோட இணைஞ்சு இந்த பயணத்துல பயணித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே போல உங்க சிந்தனைய தூண்டுற மற்றொரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. உங்களை நீங்களே ஆராய்ஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி.